அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 14/3/2026 சனிக்கிழமை, மாசி 30ஆம் நாள். இந்த வருடத்தோட காரடையான் நோன்பு நாளைய தினம் நம்ம கொண்டாடவிருக்கிறோம். சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நம்ம சொன்னால் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த நாள். ஆனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா, இப்போ கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் நாங்கள் மனதொத்த தம்பதிகளாக இல்லை. ஊர் உலகத்துக்கு நாங்கள் கணவன் மனைவியாக வாழணும்னு சேர்ந்து இருக்கிறோம், பிள்ளைகளுக்காக சேர்ந்து இருக்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் மனைவியை போய் கேட்டு பார்த்தா கணவர் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லைங்க அப்படின்னுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் நிறைய வீட்டில் இருக்குது. அந்த சூழல்லாம் மாறணும். கணவனும் மனைவியும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்போடு விட்டு கொடுத்து நடந்துக்கணும். ரெண்டு பேர் மேலேயும் பாசம், அன்பு, அன்னோன்யம் இது எல்லாமே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவும் நாளை நீங்கள் காமாட்சி அன்னையை வழிபாடு அல்லது பிரார்த்தனை அப்படிங்கிறது செய்யலாம். அல்லது நாங்கள் ரெண்டு பேருமே பிரிய முடிவெடுத்திருக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேருமே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க, அதில் ஒரு நபர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்களோ அல்லது அவர்களுக்கு உரியவர்களோ அந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழணும், அவங்க குழந்தைகளுக்காக அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு கூட நாளைக்கு நம்ம பிரார்த்தனை செய்யலாம், தவறு கிடையாது. அதே போல் திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க. ஆனால் நம்ம வெளிப்படையாக மேலோட்டமாக பார்த்தோன்னா அது சரடு மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த விஷயங்களுக்காகவும் நீங்கள் நாளை பிரார்த்தனை செய்யலாம், அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம், உங்களால் முடிந்த வழிபாடு எது வேணாலும் செய்யலாம். அவசியமாக நாளைக்கு நிறைய பேருக்கு நோன்பு எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்காது. இந்த வெள்ளை அடை, கார அடையெல்லாம் நம்மளுக்கு வழக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண்கள் புதுசாக நாங்கள் இந்த வருஷம், அதாவது நாளைக்கு நாங்கள் அடையெல்லாம் செய்து நோன்பு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு வருடம் எடுத்தீங்கன்னா திரும்ப அடுத்த வருடமும் நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ வரலட்சுமி நோன்புக்கு எப்படி நம்ம செய்கிறோமோ அதே போல தான் காரடையான் நோன்புக்கு நீங்கள் நினச்சா எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் எனக்கு உடம்பு முடியல நான் விட்டுட போகிறேன் அப்படின்ட்டு விடலாம் கூடாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக செய்ய முடியும் என்னால் அப்படின்னா நீங்கள் செய்யலாம். அதாவது உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேறு ஒரு நபர் பொறுப்பாக எடுத்து செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்திற்கு பூக்கள்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் அவசியம். நாளைக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அடை செய்யாதவர்கள் பால் பாயாசம் அதை நீங்கள் செய்யலாம். அரிசி பாயாசம் அது ரொம்ப நல்லது. அதே போல் அது முடியாதுலன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கலோ கேசரியோ கற்கண்டு சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, கற்கண்டு பொங்கல், அதை வேணாலும் நீங்கள் செய்து படைக்கிறது, நெய்வேத்தியமாக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு பெண்கள் சில தவறுகள் செய்யக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் தங்களுடைய கணவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதோ அல்லது அதாவது என்ன சொல்லுவாங்க, முகத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எரிஞ்சு விழுறது, சிடுசிடுன்னு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும். இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தரையே குற்றம் சொல்லாமல் இருவரிடமும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத அவங்க அவசியம் செய்யணுங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நாளைக்கு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது தலைவிரி கோலமாக செய்யாதீங்க. சில பேர் அந்த நேரத்தில் தான் போயிட்டு, இப்போ 6 மணிக்கு பூஜை செய்ய போகிறாங்கன்னா 5 மணிக்கு தான் போய் தலை குளிப்பாங்க. அப்படியே ஈரமாக இருக்கும் தலைலாம், முடியலாம். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய போகிறீங்க ஒரு சின்ன குங்கும அர்ச்சனை தான் பண்ண போகிறோனாலும் நீங்கள் காலையிலே தலை குளிச்சிடுங்க. நல்லா தலையை வாரி நெற்று வகுட்டில் குங்குமம் வைத்து நெற்றியிலும் குங்குமம் வைங்க. அப்படி அந்த குங்குமம் வைக்கும் பொழுது நீங்கள் சந்தனம் அதுக்கப்புறம் குங்குமம் இதை ரெண்டுமே நீங்கள் வைங்க. கைகள் நிறைய கண்ணாடி வளையல், தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. நீங்கள் உடுத்த வேண்டிய ஆடைகளோட நிறம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமான மஞ்சள் நிற ஆடைகளை நீங்கள் உடுத்தி கொள்ளலாம். அதே போல் நீங்கள்
வாசனை திரவியங்கள், நம்ம பர்ஃப்யூமு, பாடி ஸ்ப்ரே அதுதான் இப்போ நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஜவ்வாது பவுடரே வந்து மேலே தடவுவாங்க, சந்தனத்தை கைகளில் தடவிப்பாங்க. பூஜை செய்யும்பொழுது சொல்கிறேன் பெண்கள். இப்போ குபேர பூஜை செய்கிறீங்கன்னா பச்சை கலர் புடவை கட்டிக்கிட்டு பச்சை வளையல், இந்த மல்லிகைப்பூ அத்தர் இருக்குது இல்லையா, அதை வந்து பயன்படுத்துவாங்க சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸில் ஏதாவது பர்ஃப்யூம் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடமும் எவ்வளோக்கு எவ்வளோ வாசனையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசனையாக இருக்கணும். பூஜை செய்யக்கூடிய நபரும் அவ்வளவு நறுமணத்துடன் இருந்து ஒரு பூஜையை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக அதை செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கேட்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு முழு மனதோட சந்தோஷமாக அதை உங்களுக்கு வாரி தருவாங்க. அதே போல் நாளைக்கு நம்ம செய்யக்கூடாத மற்றொரு மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசப்பான உணவுகளை நாளைக்கு எக்காரணம் கொண்டும் சமைக்காதீங்க. மற்றது எதுவும் நீங்கள் சமைக்கலைன்னா கூட இந்த பாகற்காய் போன்ற உணவுகளை நீங்கள் சமைக்காதீங்க, அது நல்லது கிடையாது. அதே போல் நாளைக்கு முடிஞ்சால் நீங்கள் ஒரு 3 சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் அப்படிங்கிறத கொடுங்க. நல்லா அதுவும் நிறைவாக கொடுங்க. இங்கே நிறைய பேருக்கு ஒரு 11 பேருக்கு நீங்கள் வந்து கம்மியான பொருள் தருவதை காட்டிலும் 3 பேருக்கு நிறைவான பொருளை தருவது. நிறைவானனா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதாணி கோணு, கண்மை, அதுக்கப்புறம் வந்து சீப்பு, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அதுலேயும் அந்த கண்ணாடி வட்ட வடிவத்தில் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனால் யூஸ்வலாக வந்து ஸ்கொயரோ ரெக்டாங்கிள் ஷேப் தான் தராங்க தாம்பூலம் வச்சு தரத்துக்கு நம்ம கண்ணாடி அப்படின்னு கேட்டால். ஆனாலும் அந்த வட்ட வடிவம் தான் வந்து ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கும் தரும், நம்ம கொடுப்பவங்களுக்கும் தரும், அதை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வட்ட வடிவத்தில் கண்ணாடி கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட தரலாம். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைங்க என்னால் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட முடியாது, கோவிலுக்கெல்லாம் என்னால் போயிட்டு அங்கேயும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. அல்லது கார்ப்பரேஷனில் ஆளுங்க வந்து ரோடெல்லாம் பெருக்குவாங்க காலையிலேயே, அவங்களுக்கு கூட நீங்கள் தரலாம், தவறு கிடையாது. அவங்களும் வந்து சக மனிதர்கள் தான். ஸோ அவங்களுக்கெலாம் நம்ம தரலாமான்லாம் யோசிக்காதீங்க. அவங்களுக்கு தாங்க. இல்லை பூக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் அவசியம் இந்த பொருளை நாளைக்கு கொடுங்க. நிச்சயமாக நமக்கு புண்ணியம் தான் வந்து சேரும். ஸோ வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் செய்தாலும் அது வந்து நிச்சயமாக நிறைவேறியே தீரும். சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதையே வந்து நீங்கள் நாளைக்கு அவசியம் சொல்லலாம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது, குங்கும அர்ச்சனை செய்யும்பொழுதோ அல்லது விளக்கேற்றும்போது நாளைக்கு நீங்கள் ஒரு முறை உச்சரித்தால் கூட போதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.